இதுல என்ன இருக்குது? இது ஏன் இவ்வளவு பெருசு பண்ணி இத முதலமைச்சர் இதுல பேசுறார், எங்க கூட்டத்தில் பேசுறார், கரூர் கூட்டத்தில் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி முகத்தை மறைத்துக் கொண்டு வெளியிலே செல்வதற்கு என்ன காரணம்? நான் தான் பகிரங்கமாக உள்ள போனேன்ல, செய்தியை வெளியிட்டு விட்டு மாண்பு உள்துறை அமைச்சரை இந்த நேரத்தில் இந்த தேதியில் போய் பார்க்கிறேன் என்று செய்தி வெளியிட்டு எல்லா ஊடகத்திலையும் அந்த காட்சி வந்தது. நான் காரில் போற காட்சி வந்தது, சொல்லிட்டு தானே போனேன். ஒரு முதலமைச்சர் எதை பேசுவது என்று தெரியாம பேசுகின்ற முதலமைச்சர், அதனாலதான் பொம்மை முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறார். எதை பேசணும், எதையும் பேச முடியாது, சரக்கு இல்ல. எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் சொல்வதற்கு அவரிடத்தில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. நாங்க அப்படி நடக்கவும் இல்லை. எங்களுடைய ஆட்சியில் சிறப்பான ஆட்சி கொடுத்தார். அதனால அந்த ஆட்சியில் எந்த குற்றம் குறையும் கண்டுபிடிக்க முடியல. அதுமா அதை விட்டு இப்படி சிறுபிள்ளைத்தனமாக இப்படிப்பட்ட இந்த காட்சியை வைத்துக் கொண்டு பேசுவது ஒரு முதலமைச்சருக்கு அழகல்ல. அது மட்டும் இல்ல, அதே கரூர்ல முப்பெரும் விழா நடந்த பொதுக்கூட்டில் அவர் கலந்துக்கிறார். அங்க என்ன பேசுறாரு? திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ரோடு போட்டா ரோடு போட்டுருங்கிறார். இப்போ அதே செந்தில் பாலாஜி அதே கரூர்ல எப்படி பேசினார் என்பதை நாட்டு மக்கள் பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாற்றினப்போ இவரை மட்டும் என்னடா ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை 15 முறை ஏற்கனவே மாற்றி அமைச்சாங்க. அப்பெல்லாம் அவரை மாத்தல, சீனியர் அமைச்சர்லாம் மாத்தினாங்க. ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திரம் மாத்தல. இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க, டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஒரு கருவி, ஜிஎஸ்பி கருவி. அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்துடன் எடுத்து பேசினேன். இது வரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது. அது மட்டும் இல்ல, பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. அந்த கோகுல் தலைமறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. அது மட்டுமா, அது மாதிரி நிறைய இருக்குது. இப்படிப்பட்டவரை யார் சொன்னது? இன்றைய முதலமைச்சர் அன்றைய தினம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் அமைச்சராக இருந்த பொழுது, அவர் எதிர்க்கட்சியில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் இருந்த பொழுது சொன்ன கருத்து. இப்ப அதுக்குள்ளேயே புனிதமாயிட்டாரா? இப்ப எத்தனை வழக்கு அவர் மீது, எவ்வளவு பிரச்சனை? அவரே ஊழல்வாதின்னு சொன்ன பிறகு அந்த ஊழல்வாதிக்கு இவர் எப்படி அமைச்சர் கொடுத்தாரு? நாம சொல்லல, ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து நீங்க எல்லா பத்திரிகைகள் வந்து ஊடகத்திலும் வந்திருக்கு. நினைவூட்டத்தான் இதை நான் கொண்டாடுறேன். ஒரு முதலமைச்சர் அவரே எதிர்கட்சியில் இருக்கும்போது ஊழல்வாதி என்று சொன்னவரை இவர் எப்படி அமைச்சரவையில் அமைச்சராக கொடுத்து சிறந்த இலாக்கா கொடுத்திருக்கார், பெரிய இலாக்கா கொடுத்தார். மின்சாரத்துறை கொடுத்தார், ஆயத்துறை கொடுத்தார். ஏன் அந்த கட்சியில் வேற ஆளே இல்லையா? மூத்த தலைவர்களே இல்லையா? கொடுப்பதை கொடுத்து பெறுவதை பெற்றார் திரு செந்தில் பாலாஜி. அது மட்டுமல்ல, இப்படிப்பட்டவர்களையும் எங்களை விமர்சனம் பண்ணுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது, அருகதையும் கிடையாது. ரகுபதி சொல்றார், விசுவாசம் பத்தி சொல்றார். விசுவாசம் என்றால் என்ன விலை என்று கேட்கின்ற ரகுபதி அவர்களே, நீங்க எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க?
பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திமுகவை தோற்றுவித்த பொழுது தீய சக்தி திமுகவை விரட்ட வேண்டும் என்றுதான் இந்த கட்சியை துவங்கினார். அதன் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேட்பாளர் அன்னைக்கு போட்டியிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி உங்களை எம்எல்ஏ ஆக்கினாங்க. பிறகு மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மார்கள் உங்களை அமைச்சராக்கி இந்த நாட்டிற்கு அடையாளம் காட்டப்பட்டார். உங்களை அமைச்சராக்கி அடையாளம் காட்டப்பட்ட காரணத்தினால்தான் திமுகவில் நீங்க போய் சேருவதற்கு இடம் கிடைத்தது. அதை அந்த நன்றியை மறந்து எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனத்துக்கு எந்த அருகதையும் ரகுபதிக்கு கிடையாது. அதே போல இன்றைய தினம் பேசுறார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஏதோ நான் முகத்தை மறைச்சிட்டு வந்த மாதிரி பேசுறேன். முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு எல்முனை அளவும் இல்லை. முகத்தை துடைத்தே நீங்கள் பத்திரிகையில் அதை சரியான முறையில் எடுத்து காண்பிக்கிற விதமாக காண்பித்து விட்டீர்கள். அது ஒரு விருப்பான செய்தியை உங்கள் பத்திரிகை வேண்டும் என்று எடுத்ததாக நான் பார்க்கின்றேன். இதே ஸ்டாலின் அவர்கள் நான் பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பொழுது சட்டை கிழித்துக் கொண்டு வெளியிலே வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார். உங்களுக்கு நன்றாக தெரியும். யார் சட்டை கிழித்துக் கொண்டு வருவார்கள்? மணலை பாதிக்கப்பட்டவர்கள் தான் சட்டை கிழிச்சிட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில் வந்தவர் என்னை பற்றி பேசுவதற்கு எந்த விதமும் தார்மீகம் கிடையாது. அதோட பத்திரிகையாளர்களை ஊடக நண்பரை நான் கேட்டுக்கொள்வேன். எல்லாம் அண்ணா திமுகவில் நான் இரும்புனா விவாதம் மேட, தும்புனா விவாதம் மேட, அது ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சு பேசிட்டு இருக்கிறீங்க. ஆளுங்கட்சியா இருக்கு போல முதலமைச்சா இருக்கு போது தான் பேசுறீங்க. எனக்கு எதிர்கட்சியா இருக்கு. சும்மா 8 ஆண்டு காலம் என்னை பற்றியே இந்த ஊடகத்திலையும் பத்திரிகைகளும் நீங்க விவாத மேடையில் வச்சும் பத்திரிகைகளையும் ஒளிபரப்புகளையும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் என்னை அடையாளம் காட்டிட்டு இருக்கேன். பரவாயில்ல, நன்றி. ஆனால் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. கிட்னி முறைகேடு நடந்திருக்கு. வறுமையை மையமாக பண்ணினோம், மையமாக வைத்து வறுமையை மையமாக வைத்து கிட்னியை முறைகேடாக திருடப்பட்டதாக செய்திகள் வெளிவந்து பத்திரிகை ஊடகத்தில் வெளிவந்து இந்த அரசாங்கமே அது ஒரு குழு அமைத்து அதை சோதனை நடத்தி நடந்தது உண்மை என்று வெளியிட்டிருக்காங்க. அது யார் நடந்தது? திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனையில் நடந்ததால்தான் இந்த பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வந்திருக்குது. அதில் அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறதை அனுமதி மட்டும் ரத்து பண்ணிருக்காங்க. அதற்கு மேல் முறைகேடு நடந்ததற்கு எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவமனை என்ற ஒரே காரணத்திற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஸ்டாலின் அரசு அந்த நிறுவனத்தின் மீது, அந்த மருத்துவமனை எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. இது எவ்வளவு பெரிய மோசடி. அதே போல நாமக்கல் மாவட்டம் பள்ளி விளைத்தல பத்திரிகையில் ஊடகத்தில் வந்த செய்தி, ஒரு பெண்மணி தன் வறுமையின் காரணமாக தன்னுடைய கெட்டிய சில பேர் ஆசை காட்டி பணத்தை ஆசை காட்டி அப்படி வறுமை மையமாக வைத்து அவர்கள் அதை கிட்னிய எடுக்க முயற்சிக்கின்ற பொழுது கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்திருக்கிறார். அதையும் அந்த பெண்மணி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வெளிப்படுத்தினாங்க. ஏதாவதுக்கோ வழக்கு போடுகின்ற இந்த அரசாங்கம் இது ஏன் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கல? இது எவ்வளவு பெரிய நாட்டிற்கு ஒரு கேடு. இதெல்லாம் சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது.